பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஓடாத தங்கம், அப்புறம் கீழே விழுந்துருவ. காலையில மேடம் என்ன சொன்னீங்க? கோவிலுக்கு போறேன், நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னியா சொல்லலையா? என் வைஃப் ஒன்னு ஆசைப்பட்டு கேட்கும் போது நான் வராம இருப்பேனா? குட்டி எங்கேயும் ஓடக்கூடாது, இங்கேதான் இருக்கணும், சரியா? ஷாய் ஓடாத. ஓய் ஷாய் குட்டி ஓடாத. என்னாச்சு? பூஜை பாஸ்கெட் கீழே போட போனாங்க, எடுத்து கொடுத்தாங்க. சிம்ரன் ஒண்ணும் இல்ல தானே? ஒண்ணுல தெரியாம கை தவறி கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். ஷாய் குட்டி அங்கிட்ட ஓடிட்டான்னு நினைக்கிறேன், நீ வா. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரி. என்ன பார்த்து அவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நீங்க எப்படி இங்க? அத்தை ஏதாவது சொல்லி விட்டாங்களா, இல்ல அத்தை சொல்லிதான் நீங்க வந்தீங்களா? நான் சும்மா கோவிலுக்கு வந்தேன், அவ்வளவுதான். நீங்க கோவிலுக்கு வருவீங்களா வரமாட்டீங்களான்னு நல்லாவே எனக்கு தெரியுங்க. என்ன விஷயமா வந்தீங்க சொல்லிட்டு போங்க. எப்படியும் நான் போயிருக்கிறத அத்தை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் கோவிலுக்கு வந்திருப்பீங்க, நல்லாவே தெரியுமே. நான் டெய்லி தானே கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன். நீங்க டெய்லி கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க. நான் எப்போதுமே கோவிலுக்கு வந்துட்டு தான் இருப்பேன். டெய்லி உங்களை பார்த்ததே கிடையாது. ஈவினிங் வருவேன், அவ்வளவுதான். ஓ ஈவினிங்கா, ஓகே ஓகே. இன்னைக்கு மட்டும் எதுக்கு காலையில வந்தீங்க? அதுவும் கரெக்டா என் புருஷன் கூட வரும்போது எதுக்கு காலையில வந்தீங்க? நான் சும்மா கோவிலுக்கு வந்தேன், எனக்கு வரணும்னு தோணுச்சு வந்தேன். ஓ வரணும்னு தோணுச்சு வந்துச்சிங்களா? அது உங்களோட விஷயம். எனக்கு அந்த விஷயம் தேவையில்ல. நான் அத்தை சொல்லிதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இன்னும் சின்ன குழந்தை, எதை சொன்னாலும் நம்புவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க போல. நீங்க உண்மையாலுமே எனக்கு வரணும்னு தோணுச்சு வந்தேன். என் அத்தை கிட்ட நீங்க போய் சொல்லிருங்க, அவங்க பையனை விட்டு இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா நான் வெளியில போக மாட்டேன். வெளியில போக வைக்கணும்னு ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ண சொல்லிருங்க. கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு எல்லாம் போக மாட்டேன். நான் சும்மா அந்த இதை வச்சு என்ன உங்க அத்தை கிட்ட போய் சொல்லுங்கன்றீங்க? கண்டிப்பா நீங்க என்ன பார்த்தத போய் சொல்ல போறீங்க, நான் பேசினதெல்லாம் சொல்ல போறீங்க. நானே முன்னாடியே சொல்லிடுறேனே. எனக்கு ஒரு புரியாத விஷயம், எப்ப நான் என் ஹஸ்பண்ட் கூட வந்தாலும் நீங்க எப்படி வெளியில வரீங்க? போற இடத்துல எப்படி நீங்க வரீங்க? அது கோஇன்சிடென்ட்டா இருக்கலாம், இல்ல எனக்காகவே படிச்சவரா இருக்கலாம், கடவுள் போடுற முடிச்சா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம்ல. கடவுள் போடுற முடிச்ச விட அவர் எனக்கு போட்ட முடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங், சரியா? இதுக்கு மேல நான் என் ஹஸ்பண்ட் கூட போகும்போது எங்க போனாலும் நீங்க வரது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்களே. அப்புறம் உங்களுக்கு தான் சேதாரம், எனக்கு கிடையாது. சும்மா கோவிலுக்கு வந்தது ஒரு தப்பா? சும்மா கோவிலுக்கு வந்தது தப்பு கிடையாது. என் ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கும் போது வந்ததுதான் தப்பு. நீங்க சும்மா எப்ப வேணாலும் வாங்க, எப்ப வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு என்ன? நான் என் புருஷன் கூட எங்க போனாலும் நீங்க பின்னாடியே வரீங்களா, அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. வீட்ல இருந்து சொல்லாம வரணும், அப்ப நீங்க வரீங்களா இல்லையா நான் பாக்குறேன். அந்த கோஇன்சிடென்ட் இங்க நடக்கதா நானும் பாக்குறேன். இப்போ சொல்றேன், போய் எங்க அத்தை கிட்ட சொல்லிருங்க, நான் அவரை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க அந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? வரட்டா? வரேன். எங்க போனாலும் பின்னாடியே வால் மாதிரி வந்துடாதீங்க. நான் வரேங்க. என் புருஷன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா எனக்காக. நல்லா கெஸ் பண்றியேம்மா சிம்ரன். உன் அத்தம்ச்சி தான் இங்க வந்தா நல்லாவே கெஸ் பண்ணிருக்கே. கண்டிப்பா உன் அத்தை நினைக்கிறத நான் நடத்தி காட்டுவேன் சிம்ரன். அவ்வளவு ஈஸியால விட்டுட்டு போக மாட்டேன். வரேன். போலாம் அஜித். போலாம். யார் அது பேசிட்டு இருந்த? தெரியல, அவங்க ஏதோ வழி கேட்டாங்க சொல்லிட்டு இருந்த, அவ்வளவுதான். அது யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓ அப்படியே, நான் கூட தெரிஞ்சவங்களோ நினைச்சேன். அது யாருன்னு தெரியாது எனக்கு. ஏதோ ஒரு வீட்டோட அட்ரஸ் கேட்டாங்க சொல்லிட்டு வந்தேன். கோவிலுக்குள்ள வந்து வீட்டு அட்ரஸா? உங்க பொண்டாட்டி சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்? இல்ல உங்களுக்கு என் மேல பாசம் இல்ல. உங்க பொண்டாட்டி சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்கல. கோவிலுக்குள்ள வந்து கேக்குறாங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? கேட்டாங்க சொன்னேன். அதான் அப்பாவை திட்டிட்டா பொண்ணு பையன் வந்துடுறது. நல்ல வேளை இந்த இடத்துல ஹரி இல்லனா, இல்லன்னா அவனும் அழுக ஆரம்பிச்சிருப்பான். பேசவே தெரியலனால அழுந்து சாதிக்கிறான் அவன். பேச தெரிஞ்சு என் உயிர் எடுக்கிறான். இதுல புருஷன் என் பேச்சையே கேக்குறது கிடையாது. ஆக மொத்தத்துல எனக்கு வாச்ச யாரும் சரியில்லை, மாமியார சொல்லவே தேவையில்ல. இப்ப என் அம்மா உனக்கு என்ன பண்ணாங்க? எல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருக்க உங்களை தான் அடிக்கணும். கடவுளே, கோவிலுக்கு வந்து எனக்கு நிம்மதி போச்சு. கடவுளே தயவு செஞ்சு உங்க புத்தியெல்லாம் கொஞ்சம் மாத்துங்க கடவுளே. உனக்காக ஆசாசையா லீவ் போட்டு கோவிலுக்குலாம் வந்தேன். அது என்ன பல்ல காட்டிட்டே எங்களை திட்டுறது? சந்தோஷத்துல பொங்கிட்டு இருக்கேன், அதனாலதான். ஒரு பக்கம் பார்த்தா கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க சந்தோஷம், ஒரு பக்கம் பார்த்தா வேதனை எனக்கு. நமக்கு அப்படி என்ன வேதனை? பெத்து வச்சிருக்கீங்களே உங்க ரெண்டு பிள்ளைங்கள என்ன கொடுமையா படுத்துறாங்க.
என் தங்கங்களும் உன் பேச்ச கேக்குறவங்க, அவங்கள பார்த்து எப்படி சொல்லலாம்? யாரு உங்க தங்கங்க தானே? கொண்டு போய் அடகு கடையில வச்சிருங்க. ஓகே ஓகே, வா போலாம். போலாம். செம்ம கால் வலிக்குது, சீக்கிரம் போலாம். ஏன் என்னாச்சு திடீர் கால்வலி? அதான் நேத்து கீழே விழுந்துட்டாளா, அதான் கால் வலிக்குது. இந்த கால்வலிலேயே கோவிலுக்கு வரணுமா? எனக்கு கோவிலுக்கு வந்தாதான் நிம்மதியா இருக்கும். அப்புறம் நான் என்ன பண்றது? சரி வா வீட்டுக்கு போலாம். என்ன வேணுக்கு இன்னும் வீட்டுக்கு போல? இங்க இவளோட ஃப்ரெண்ட காணோம், பின்னாடியே சுத்திட்டு இருப்பாளே. கேண்டீன் போன இன்னமும் நீ வரலடி. வரது கொஞ்சம் லேட் ஆகும், உள்ளாரியே உட்காருங்கன்னு சொன்னாரு. அதுக்குன்னு போயிருவே கேண்டீன் சாப்பிடுறதுக்கு. வர வர நீ சின்ன குழந்தைய மாறிட்டு வரடி. ஐயோ கடுப்பா இருக்கு நீ கிளாஸ்ல உட்கார்றதுக்கு. பேசாம நானும் உன் கூட கேண்டீன் வந்திருக்கலாம் போல. இப்ப பாரு எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு. ஹாய். ஹாய். இவன் யாரா பைத்தியக்காரன்? நானே கடுப்புல இருக்கேன். கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து பேசுறீங்களா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தாராளமா. போதுமாங்க? போதும் போதும். இப்ப எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இல்லை நேரத்துக்கு எப்போதும் போயிருவீங்களே, நான் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன். ஏன் கிளாஸ்ல உட்கார கூடாதா? என்ன டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க போல. அப்படியெல்லாம் இல்ல, இந்த டைமுக்கு யாரும் கிளாஸ்க்குள்ள இருக்க மாட்டாங்க, நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்களே அதான் கேட்டேன். இந்த டைமுக்கு மேல கிளாஸ்ல உட்கார கூடாதுன்னு நீங்க ஏதாவது சட்டம் போட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. சும்மா கேட்ட அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க? இல்லையே, நான் கோவப்படலையே. நான் சாதாரணமா தானே பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு கோவப்படுற மாதிரி இருந்தா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? என்னங்க கிளாஸ்ல வந்தா ஹாய் சொல்ற, ஹாயோட ஸ்டாப் பண்ணிடுறீங்க, அதுக்கு மேல பேச மாட்டீங்களா? தேவையில்லாதவங்க கூட நான் ஏன் பேசணும்? ஹாய் சொன்னா ஹாய் சொல்றாங்க, ஏதாவது கேட்டா சொல்றாங்க, அதுக்கப்புறம் பேசவே மாட்டேங்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இருந்தே பேசி வச்சுட்டு வருவீங்களா? இல்லையே, நாங்க நார்மலா தானே இருக்கோம். தேவையில்லாதவங்க கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். இந்த கிளாஸ்மேட் தான் ஹாய் சொன்னா ஹாயோட நிப்பாட்டிடுவீங்களா? கிளாஸ்மேட்டாவே இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேங்க. அது இல்லாம எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்காது. ஏன் ஒரு ஃப்ரெண்டா பேசலாமே? இல்ல, நான் 1 இயர் தான் இருப்பேன். இதுக்கு மேல உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? நெக்ஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா இல்லையான்னு கேட்கவே இல்லையே. இல்ல, அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்ல. என்னால யாருக்கும் ஆசை வந்துடக்கூடாதுல்ல. உன்னால ஏற்கனவே ஆசை வந்துருச்சுடி எனக்குள்ள. ஏன் ஃப்ரெண்டா கூட பேசக்கூடாதா? இல்ல, நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு போவேன். ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு? தேவையில்லாதவங்க கூட எனக்கு பேச தோணாது, அவ்வளவுதான். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. என்ன சாரி மட்டும் தான் கட்டிட்டு வருவீங்க போல? எங்க நான் சாரி கட்டிட்டு வரேன், என்னமோ கட்டிட்டு வரேன். இப்ப உங்களுக்கு என்ன? தயவு செஞ்சு கிளம்பி உங்க பிளேஸ்க்கு போறீங்களா? நீங்க பேசவே மாட்டீங்களா? ஊம மாதிரி இருக்கீங்க. நான் ஊமனே வச்சுக்கோங்க, கிளம்புங்க. இவகிட்ட எல்லாம் எப்படி பேசுறது? பேசவே முடியாது போல. சாம இவகிட்ட பேசுறத விட இவன் புருஷன் கிட்ட பேசினாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எந்திரிச்சு உங்க பிளேஸ்க்கு கிளம்புறீங்களா? உங்க சாரி சூப்பரா இருக்குங்க. சொன்னதுக்கு தேங்க்ஸ். இன்னொரு டைம் நான் சாரி கட்டிட்டு வரேன், சுடி கட்டிட்டு வரேன் நீங்க கேள்வி கேட்காதீங்க. அதே மாதிரி என் சாரி எனக்கு நல்லா இருந்தா போதும், நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பல டைம் பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் வந்து சாரி நல்லா இருக்குன்னு சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னோட சாரி எனக்கு பிடிச்சிருந்தா போதும். இதுக்கு மேல தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசணும்னு ட்ரை பண்ணாதீங்க. உங்ககிட்ட என் சாரி நல்லா இருக்கானு நான் கேட்கல. இவகிட்ட எந்த பையனும் போய் பேச முடியாது போல. இவ எதுக்கு இவ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா? பிரியா போலாமா? போலாம் குரு. எதுக்காக நான் இவ்ளோ லேட் பண்ணேன்? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. இனிமே லேட்டா வருதுன்னா சொல்ல வேண்டியதுதானே. நாங்க தனியாவது போவோம்ல. எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? தனியெல்லாம் போவேன்னா நானே வந்து கூட்டிட்டு வரேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஐஷு எங்க? அவ கேண்டீன் போயிருக்கா. நீ வரதுக்குள்ள அவ கேண்டீன் போயிட்டா. அவளுக்கு பசிக்குதுன்னு கேண்டீன்ல சாப்பிட போயிருக்கா. என் ஃப்ரெண்ட பசியில தவிக்க விட்டுட்டேன். சாரி, ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீயும் போய் கேண்டீன்ல ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்ல. அங்க போய் சாப்பிடறதுக்கு நான் வீட்லயே சாப்பிட்டுருவேன். வா சீக்கிரம் போலாமா? எதுக்கு என் மேல கோவப்பட்டுட்டே இருக்க? கோவப்படுற மாதிரி வச்சுட்டா கோவப்பட்டுட்டு தான் இருப்பேன். காலையிலேயே சொல்லணும்னு நினைச்சா உனக்கு சாரி சூப்பர். தேங்க்ஸ். அதையாச்சும் சிரிச்சிட்டு சொல்ல வேண்டியதானே? காலையில இருந்து சருக்கு கண்ணு தெரியல, இது போதும். அப்ப காலையிலேயே சொல்லியிருந்தா சிரிச்சிட்டு சொல்லிருப்பியா? அப்பயும் இப்படி கோவமா தான் சொல்லியிருப்பேன். ஏன்? ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் ரொம்ப ஓவர். இருந்துட்டு போட்டோம். எனக்கு ஒண்ணு பிடிக்குமே பிரியா. காது கொஞ்சம் செவடா இருக்குன்னு சொன்ன, அவ்வளவுதான். அப்படியா? ஓகே ஓகே. சின்ன குழந்தை தானே தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்ப பார்த்தாலும் கோவத்திலேயே இருந்து கோவத்திலேயே பேசி, ஆனா பயங்கும் போது குரு குருன்னு கூப்பிடுற. அப்போ உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை காப்பாத்த நான் தான் இருக்கேன்னு உனக்கு தெரியுது, ஆனாலும் அதை வெளியில காட்டிக்க மாட்டேங்கிற. பரவாயில்ல விடு. இல்ல உன் மனசுல குரு இருக்கான்னு சொல்லி சீக்கிரமா கொண்டு வந்துடுற. ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டார் எந்த மலரே. ஐஷு எங்க போயிட்டா? காணோம். என்கிட்ட கேளு, எனக்கு நல்லா தெரியும்ல இந்த காலேஜ் பத்தி. இனி யார்கிட்ட கேக்குறது? முன்னாடி 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க உங்க கிளாஸ்மேட் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்னைக்கு வரும்போது நான் தான் பார்த்தனே, உன் கிளாஸ்க்கு நிறைய டைம் வந்திருக்கல. ஆமால, மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறக்கறதானு உன்னோட வேலை. நான் பயத்தை மட்டும் மறந்துடாத. அப்புறம் என்ன திட்டுறதையும் நீ மறந்துடாத. வாய மூடிட்டு நின்று சரியா? அதான் என்ன திட்டுறது மட்டும் நீ மறந்துடவே மறந்துடாத. அண்ணா
இந்த பொண்ணு உன்னதான் அண்ணன் கூப்பிடுது என்னன்னு கேளு. அண்ணா அவரும் இல்ல உங்களதான். உங்களதான் நம்ம அண்ணா கேளுங்க. சொல்லுமா தங்கச்சி. ஐஸ்வர்யாவை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? ஏண்டி உங்களை அண்ணன் கூப்பிட்ட? என்னன்னு கூப்பிடுறது, அமைதியா இருங்க. அம்மா, இந்த ஐஸ்வர்யா யாருன்னு எனக்கு தெரியாதே. அண்ணா கிளாஸ்மேட் தெரியாதாண்ணா உங்களுக்கு? தெரியுதுலம்மா உனக்கு, அப்புறம் ஏமா என்ன அண்ணன் கூப்பிடுற? என்ன பார்த்தா அண்ணா மாதிரியா இருக்கு. சரி தம்பின்னு கூப்பிட்டுமா? இல்ல நீ அண்ணானே கூப்பிடுமா. அவ இப்பதான் கேண்டீன்ல இருந்து வெளியில போனா. இவளை பாத்துட்டு தான் வெளியில வந்தான்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்னடி இங்க தான் இருக்கே? பைக்கியம் எங்கடி போய் தொலைஞ்ச? உன்னை தேடியே நாங்க காலேஜ் சுத்தி வந்துட்டோம்டி. ஏமாமா காலேஜ் சுத்துனீங்களா? ஆமாண்டா, உங்க அக்கா சொல்ற மாதிரி உண்மைதான். நீங்க என்னமா பண்ணீங்க எனக்கு தேவையில்ல. போலாமா? ஏமாமா இவ்ளோ லேட்? நீ கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு அதனாலதான். நீங்க வேணா உங்க வைஃபை வெயிட் பண்ண வைங்க. என்னடா வெயிட் பண்ண வைக்காதீங்க மாமா. ஆமா உனக்காக அவர் வந்து டெய்லி கூட்டிட்டு போற, அதெல்லாம் உனக்கு இப்படிதான் இருக்கும். யாருடா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்? நல்லா இருக்காருடா. அந்த பொண்ணு சொல்லணும்டா. இல்ல பைத்தியம், ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த ஹஸ்பண்ட பாக்கலாம் யாருன்னு. டே குரு, டே மச்சான் எப்படிடா இருக்க? நான் செம்ம ஹாப்பிடா. நான் கொஞ்சம் கோவமா இருக்கேன்டா உண்மையில. சாரிடா, அந்த இடத்துல கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னால வர முடியல. சாரிடா என்னால வர முடியல. ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நீ வரல, நீ எல்லாம் பேசுறியா? உங்க வைஃப் இவங்க தானா? ஆமாண்டா, இதான் என்னோட வைஃப். பிரியாடா. மாமா இங்க நானும் இருக்கேன். அது பிரியாவோட அத்தை பொண்ணுடா. ரெண்டு பேத்தையும் தெரியும், எங்க கிளாஸ்மேட் தானே. டே ஒரு நிறைய டைம் கிளாஸுக்கு வந்திருக்கேன். நான் அவனை மட்டும் தானே பாத்திருக்கேன், உன்னை பார்த்ததே இல்லையே. நான் அப்பப்ப வெளியில போயிருவேன்டா. இங்கேயும் நீ கிளாஸ்ல ஒழுங்கா இருக்க மாட்டியா? ரொம்ப பண்ணாத, கிளாஸ்ல எல்லாம் இருப்ப. சொல்லுமா. ஆமா குரு, கிளாஸ்ல நல்லா அட்டெண்ட் பண்ணுவாங்க. சரி ஓகேடா, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். மறக்காம கால் பண்றா. ஓகேடா, நான் கால் பண்றேன். மறக்காம நான் கால் பண்ணிடுறேன். டேய் இப்பவாது உன் பிரியா உன் ஐஷு பேசுவாங்களா? ஏன் கிளாஸ்ல வாயவே திறக்க மாட்டாங்கடா. திறந்தா மேம் கிட்ட ப்ரொஃபசர் கிட்ட மட்டும் தான் திறக்கிறாங்க. அதுலயும் எங்களெல்லாம் பார்த்தா அண்ணன் சொல்லும் போது ப்ரோ வருத்தமா இருக்கு ப்ரோ. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சிருச்சுனா கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன். நாங்கெல்லாம் நல்ல பசங்க தான், நீ தாராளமா என்கிட்ட பேசலாம். ஆமா பிரியா, அவங்களாம் நல்ல பசங்க தான், என்னோட ஃப்ரெண்ட் தான். ஜாலியா இருப்பா, அவங்க கிட்ட பேசு. ஓகே குரு. சரி வர அருண். ஓகே பிரியா, நீ போயிட்டு வா. வரேனா? ஏமா நான் அண்ணா வருணா. அது என்னன்னு தெரியல, நான் உங்க அண்ணனை கூப்பிடணும்னு தான் தோணுது. வரவங்க எல்லாரும் அண்ணனு கூப்பிடுங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. நானே உங்க எல்லாத்துக்கும் அண்ணனாவே இருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க விஜய், நான் இருக்கேன்ல. நீயாவது கூப்பிட்டியேமா, ரொம்ப சந்தோஷம். மாமா போலாமா? போலாண்டாவா. கால் பண்றா, மறந்துடாத. எப்படா மச்சான், வேலை எல்லாம் சூப்பரா இருக்கா? அதெல்லாம் நல்லாதான்டா இருக்கு. போன உடனே சார் மேனேஜர் போஸ்ட். ஏண்டா கடுப்பேத்துற, ஏதாவது சொல்லிட்டு போறேன். அதுல உட்காந்து நான் படுற தலைவலி இருக்கேனால முடியலடா. இதுக்கு நான் ஒரு ஸ்டாஃபா அழகா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. எப்படி என் சௌமியா மாதிரியா? நல்லா இருக்கும்ல. வீட்ல எல்லாரும் ஸ்டாஃபா இருந்தா இந்த வேலையில யாரு மாமா பாக்குறது? இதுதான் நீ இருக்கியடா, நீ பண்ணு. எனக்கு இந்த கம்பெனி பக்கம்லாம் சுத்தமா பிடிக்காது மாமா. எனக்கு அதுல விருப்பம் இல்ல மாமா. நீயும் சௌமியா மாதிரி தானே இருப்ப, வேற எப்படி இருப்ப? சரி விடுங்க. இந்த பொண்ணை பார்க்கும்போது ஏதோ தோணுதுடா எனக்குள்ள. என்ன சார் தோணுது? சொல்லு, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணி வச்சிடலாம். வீட்லயே விட்டுவே கம்மன் இருந்து. நான் சொல்ல வந்ததே வேற இருமே. சரி சொல்லுங்க சார். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தனி ஃபீல் கொடுக்குது. எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுது. இந்த பொண்ணுக்கும் அதுதான் அந்த கனவுல வர பொண்ணு கச்சிஃப். விஜய் சொல்லுவார்ல, ஒரு பொண்ணை பார்த்த உடனே பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ள பறக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பறக்குதுடா. காதல் மலையில விழுந்துட்ட மச்சான். பைத்திய மாதிரி பேசாத. ஓகே அருண், நான் வரேன். ஓகே குரு. ஒரு நாள் வீட்டுக்கு வாடா. பிரியா நீங்களும் வாங்க. கண்டிப்பா ஒரு நாள் வர அருண். சரி ஓகேடா, நான் வரேன். நீங்க வந்துடுறா. நீங்க முதல்ல வாங்க, அதுக்கப்புறம் நான் வரதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணத்துக்கே நீ வந்த வாய் பேசுறியா? ஆவனா இதை புடிச்சிருவானே. சரி நான் போயிட்டு வரேன். இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே. பெண்ணே ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே, துணையான இளமானே, இணையான இளமானே. என் வைஃப் என்கிட்ட கால் வலிக்குதுன்னு சொன்னா அமுத்தி விடாம இருப்பேனா? ஏமா ஒரு வைஃபுக்கு செஞ்சா பைத்தியம் பிடிச்சிட்டு சுத்தணும் தான் அர்த்தமா? ஏமா யார சொல்லிட்டு இருக்க? ஏன்னா உன்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதே குறைச்சிட்டல, ரொம்ப குறைச்சிட்டல. நீ எப்போதும் ஃபேமிலி கூட இருக்க, என்கிட்ட பேசுறது கூட உனக்கு டைம் இல்ல பாத்தியா?
எனக்கு வேலை இருக்கு, நான் வரத்துக்கே 12 மணி 11 மணி ஆயிடுது. எனக்கு ஜாஸ்தியா வேலை இருக்கனால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, குழந்தைங்க கிட்ட கூட பேச முடியல. அதனாலதான் இன்னைக்கு லீவ் எடுத்து என் வைஃப் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இது வாரத்துல ஒரு நாள் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான். ஆனாலும் நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லி வருத்தமாலாம் இல்ல. ஏன்னா ஒரு வார்த்தை நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே அது போதும் எனக்கு. டெய்லி வந்து என்கிட்ட கேக்குறீங்களா, அது போதும், அதுவே எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் இருங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே என் வைஃப்காக இது கூட செய்ய மாட்டேனா? அக்கா இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன், எங்கடா என்ன வரலையேன்ட்டு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு வைஃபோட காலை புடிச்சு அமுத்தி விட்டுட்டு இருக்க. எனக்கு புரியல அத்தை, ஒரு வைஃபோட கால புருஷன் தானே அத்தை புடிச்சு அமுத்தி விட முடியும். ஏத்த மாமா உங்ககிட்ட அப்படி பண்ணது கிடையாதா? அதுதான் உங்களுக்கு வயிறு எரியுது போல அத்தை. ஆமா அத்தை, உங்க அம்மா உங்களுக்கு மேல சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அத்தை இவ்ளோ கோவம் வருதுல, என்கிட்ட எத்தனை டைம் கேட்டிருப்பீங்க நீங்க. உங்க அம்மா அதை சொல்லி கொடுத்தாங்களா, உங்க அம்மா இதை சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப நான் கேட்க கூடாதா அத்தை? மேனஸ்ங்கிறது உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி தரல தானே? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஷூ அமைதியா இருங்க. என்னமோ பண்ணுங்க, நீயாச்சும் எங்க அம்மா வச்சு என்னமோ பண்ணிக்கோங்க. சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. எனக்கெல்லாம் எங்க அம்மா மேன சொல்லி கொடுத்துதான் வளர்த்தாங்க. இழுச்சாங்க ஏதாவது சொல்லிருப்பாரு அத்தை. ஏய், வாய் ஓவரா நீளுது உனக்கு. அத்தை நான் அந்த மீனிங்ல சொல்ல வரல, அது தெரியாம வாயில வளரிடுச்சு அத்தை. ஏத்த புருஷன் பொண்டாட்டி இருக்க ரூம்குள்ள கதவை தட்டிட்டு வரணும்னு கொஞ்சம் கூட அறிவில்லையா அத்தை? ஏன் புள்ள ரூம்ல எப்ப வேணாலும் நான் வரலாம். அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்ப எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அத்தை. அப்புறம் இன்னொரு விஷயம் அத்தை, உங்ககிட்ட வந்து சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடி என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிற? நீங்க அமைதியா இருங்க, அது அத்தைக்கு புரியும். இல்ல அத்தை, புரிஞ்சிருச்சு தானே அத்தை? இது என்னோட அஜித்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. சீ, இங்க வந்தல என்ன சொல்லணும்? அத நான் சொல்லணும் அத்தை, கிளம்புங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி எங்க ரூமுக்கு வரதா இருந்தா கதவை தட்டிட்டு வாங்க. இப்படி எந்த வீட்டுக்குள்ளேயும் பூர்ற மாதிரி பூந்துராதீங்க. டேய், எந்திரிச்சு வாடா. அத்தை அவர் கொஞ்சம் இப்ப பிஸியா இருக்காரு, என் கால் அமுத்தி விட்டுட்டு இருக்காரு. நீங்க அமுத்துங்க. இப்போதைக்கு வர மாட்டாங்க அத்தை, நீங்க போங்க. டேய், இப்ப வர போறியா இல்லையாடா? நீங்க போங்க, அவளுக்கு கால் வலிக்குதான், நான் அமுத்தி விட்டு வந்துடுறேன். ஆமா, உன் பொண்டாட்டி வேலையை வெட்டி முடிச்சு கிழிச்சிட்டால. ஆமா அத்தை, கிழிச்சிட்டா அத்தை. இந்த வீட்டுல நீங்களே சும்மா இருக்கும்போது நான் இருக்க கூடாது அத்தை? நானும் சும்மா இல்ல, என்னோட வேலையை நான் கரெக்டா பாத்துட்டு தான் இருக்கேன். டேய், பாத்தியா எப்படி உன் பொண்டாட்டி பேசுறான்னு? நீங்க தானே முதல்ல ஆரம்பிச்சீங்க. நேத்து அவ கீழே விழுந்துட்டா, அதுல கால் வலிக்குதுன்னு சொன்னா அமுத்தி விடுறதுல இதுல என்னமா தப்பு இருக்கு? ஆமா, நீ உன் பொண்டாட்டி சொல்றதே கேளு. என் பேச்ச கேட்டவே கேட்டாத. நான் வரேன்டா. போங்க போங்க அத்தை. என் புருஷன் என் பேச்ச கேட்பான் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பயே சொல்றேன் அத்தை, இன்னொரு வாட்டி எங்க ரூமுக்கு வரதா இருந்தா கதவை தட்டிட்டு வாங்க. இல்லாட்டினா தயவு செஞ்சு ரூமுக்கே வராதீங்க அத்தை. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னன்னா உங்க அம்மாவுக்கு நான் சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது, உள்ளார வந்துருவாங்க. சரி ஓகே ஓகே, நான் கீழே போறேன். கால் வலிக்குதுன்னு சொன்னியே. அதுதான் என் புருஷன் என் கால அமுத்தி விட்டானே, இதுக்கு மேல வலிக்காது. இல்ல ஐஷு வெயிட் பண்ணுவா எனக்காக, நான் போயிட்டு வரேன். சரிடி, கண்ணு கீழே பத்து நட, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போனதுக்கு அப்புறம் தூங்குறேன்னு தூங்கிட்டு இருக்காது. அப்புறம் சாப்பிடாம படுத்து தூங்கிடுவீங்க. ஹரி இருக்கா, ஷாய் கூட விளையாண்டுட்டு இருங்க, வந்துடுறேன். டெய்லி 11 மணிக்கு சாப்பிடுறீங்க, இன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் சாப்பிடுங்க, சரிங்களா? சரி, நீ கீழே பார்த்து நடந்து போ, நான் பாத்துக்கிறேன். சாப்பிடும்போது கூப்பிடுறேன், கீழே வந்துருங்க. ஓகே, நான் வந்துருவேன், நீ போ. சரி ஓகே, ஹரியும் ஷாயும் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏமா ஐஷு கையில துணி வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல, நீ அந்த போட்டோவை துடைக்கணுமா? கொண்டாமா, நான் துடைக்கிறேன். நேத்தே கீழே விழுந்து எந்திரிச்சிட்டீங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ கம்மன் இருங்க. நீ அதோ சௌமியா வர, சௌமியா கிட்ட கொடுத்துருவோம். ஏய் பாவம், இப்பதான் வேலையை முடிச்சிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறா, விடு. அது ஒண்ணும் இல்ல, நீ எனக்கு எட்டாதான் அவளுக்குன்னா கொஞ்சம் எட்டுல அவகிட்ட கொடுத்து தொடச்சிருவா, விடுங்க. கூடனா நான் பிடிச்சுக்கிறேன். நீ சொல்லுங்க, நமக்கெல்லாம் இது தேவையா? கால் எதுக்கு நீ உடைச்சுக்கிட்டு? சௌமியா வர, சௌமியா கிட்டே கொடுத்துடலாம், விடுங்க. நீ இப்ப எதுக்குடி என்ன சேர்ல ஏறி நிக்க சொன்ன? இரு, இந்த துணி இப்படி வீசு. புடிச்சிட்டியா? இப்ப எதுக்குடி இதை என் கையில கொடுத்து வச்சிருக்க? உனக்கு ஹைட் கரெக்டா இருக்குலடி? ஆமா இருக்கு. அப்படியே திரும்பி அந்த போட்டோவை தொடச்சிடுறீ. என்னடி நீ? என்னடி? அம்மா உன்னதான் தொடக்க சொன்னாங்க, தொடச்சிடுறீ. எந்த அம்மா யாரு சொன்னா? உன்னோட வருங்கால ஹஸ்பண்டோட அம்மா, என்னோட அம்மா. அதுக்கு உன் அம்மான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? உன்கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயத்த வாங்கணும், அதுக்காக தான் இவ்வளவு தூரம் ட்ரை. என்ன நீ கரெக்டா? சௌமியா நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறா, கண்டுபிடிச்சு. நாளா எதுவுமே மறைக்கலப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சௌமியா உன்னால தடிக்க முடியலன்னு கூட நான் தடிச்சுக்கிறேன். இல்ல நீ நேத்து விழுந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு டைம் தான் விழுந்திருப்பா, அதை நீங்க சொல்லி காட்டுறீங்களே. எத்தனை டைம் சொல்லிட்டீங்க? 1000 டைம் சொல்லிட்டீங்க. விழுந்தது ஒரே ஒரு டைம் தான். இது ஜாலியா இருக்கு. நீ உங்ககிட்ட சொல்லி காட்டும் போது எங்களுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கல. நீங்க எங்க கூட அவ்வளவு ஜாலியா பேசுறீங்க. இதே உங்க நாத்தனார் கிட்ட போய் கேட்க முடியுமா? ஈஷு வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இப்ப கூட வரா, நீங்க என்ன வாய மூட சொல்றீங்க? இதுதான் நீ உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே. உங்ககிட்ட எப்படி நான் ஜாலியா இல்லாம இருப்பேன்? உங்களுக்கு வச்சு செய்ய நான் தானே கிடைச்சேன். அண்ணி அதெல்லாம் விடுங்க, நானே தொடச்சுக்கிறேன். சரி ஓகே ஓகே, தொட. சௌமியா மேலே நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்து தெரியலையா? ஆணி புடுங்கிட்டு இருக்கா. ஆணி புடுங்கிறதுக்கு எதுக்கு துணி? ஆணி புடுங்கிறதுக்கு சுத்தியில் தானே வேணும். தேவையில்லாத ஆணியை புடுங்கிறதுக்காக அந்த துணி. இவ லூசு தானே, லூசு மாதிரி நடிக்கிறாளா? பாப்பா அப்பாவி மாதிரி இருக்கா, ஆனா பண்ற வேலை எல்லாம் கிரிமினல் மாதிரி இருக்கே. அண்ணி நீங்க சொல்றது எனக்கு ஒருக்கே கேக்குதா? நீ ஐயோ, நான் ஏதோ சும்மா பேசிட்டு இருந்தேன்டா. ஓகே 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 வாடி. இந்த சைடு பாரு, கொஞ்சம் அழுக்கு இருக்கு, அது கொஞ்சம் தொட. உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்திடி, தொட தொட. என்ன நாத்தனாரே இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க? உங்ககிட்ட எல்லாம் பேசலாம் தான் நீ வந்த. ஐஷு வெளியில ஏதாவது இடி இடிக்கிற மாதிரி மழை பெய்யற மாதிரி இருக்கா? இல்லையா, நீ அப்படி எதுவும் தெரியலையா? என்ன நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயே, கிண்டல்ல பண்ணமா, துணி காஞ்சிட்டு இருக்கு, அதனால தான் சொல்றேன். அப்படிதானே ஐஷு? ஆமா நீ நீ
சார் 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் அனுப்பிச்சு வச்சிடல சார். என்னால இப்போதைக்கு எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ண முடியாது சார். நாளைக்கு அட்டன் பண்ணியே ஆகணுமே சார். சார் சாரி சார், நாளைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கு சார். சரி ஓகே சார், நெக்ஸ்ட் டே வச்சிடலாம் சார். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். ஆமா சார், ஓகே சார். சௌமியா பார்த்து தொடக்கில விழுந்துற போற. நீ பார்த்து தான் தொடச்சிட்டு இருக்க. நீ என்ன சௌமியா வாய்ஸ் கேக்குது? சரி இருங்க சார், நான் அப்புறமா கூப்பிடுறேன். சௌமியா பார்த்து. உன் கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்சவங்க. ஒவ்வொரு காலையின் போதும் உன் மார்பில் நான் தூங்க வேண்டும். காலங்கள் முடிகின்ற போதும்